மூவி ஜானர்ஸ்லயே த்ரில்லர் ஜானருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்தியால த்ரில்லர் ஜானர்ஸ் படங்களை ரொம்ப நல்லா எடுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது மலையாளம் இண்டஸ்ட்ரி தான். அவங்க கிட்ட இருந்து ரொம்ப சூப்பரான த்ரில்லர் ஜானர்ஸ் மூவிஸ்லாம் வருது. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, மலையாளத்துல இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்ல டாப் 5 இல்லனா பெஸ்ட் 5 இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர்ஸ் மூவிஸ் தான் பார்க்க போறோம். த்ரில்லர்லயே நிறைய வெரைட்டி இருக்கு. சைக்கோ த்ரில்லர்ஸ் இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இருக்கு, மர்டர் மிஸ்ட்ரி இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னா ஒரு குற்றம் நடக்கும், போலீஸ் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சு அந்த குற்றம் எதனால் நடந்தது, யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறது ஜானர் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜானர். அந்த ஜானர்ல மலையாளத்துல நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுல ஒரு பெஸ்ட் 5 படங்களை மட்டும் நான் லிஸ்ட் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து 1 to 5, 5 to 1ங்கற லிஸ்ட்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு 5 படம், நாட் இன் எனி பர்టిక్యులர் ஆர்டர். இதுல நம்ம முதல்ல பார்க்க போற படம் அந்தாக்ஷரி 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. விபின் தாஸ் தான் இந்த படத்தோட டைரக்டர். லீட் ரோல்ல வந்து சைஜு குரூப் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, சைஜு குரூப் வந்து ஒரு டவுன்ல சப் இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவர் எந்த பிரச்சனைனாலும் ஒரு கேம் விளையாடப்பல, அந்தாக்ஷரி கேம், அந்த கேம் விளையாடி தான் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணப்பல, எதா இருந்தாலும் அந்த கேம் அவர் முன்னாடி கொண்டு வருவாரு. ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடா தாஸ், சைஜு குரூப் அந்த கேரக்டரோட பேர் வந்து தாஸ், அவருக்கு வந்து ஒரு போன் கால் ரிசீவ் ஆகுது. அந்த போன் கால்ல அந்தாக்ஷரி விளையாட சொல்லி அந்த பக்கத்துல ஒரு நபர் வந்து ஹீரோக்கு வந்து சேலஞ்ச் பண்றாரு. அத ஹீரோ ரிஃப்யூஸ் பண்ணும்போது ஹீரோட பொண்ணை வந்து கடத்த ட்ரை பண்றாரு, அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. சோ இதுல இருந்து கதை ஆரம்பிக்குது. யார் அதுங்கறத கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யாருன்றத கண்டுபிடிக்கிறது தான் கதை. ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. ரொம்ப கம்மியான பட்ஜெட், பெரிய லீட் ரோல்ல இருக்கிற ஆக்டர் வந்து பெரிய ஆக்டர்லாம் கிடையாது. ஆனாலுமே ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேயும் ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. போர் அடிக்காம போகும் படம் ஃபுல்லா. அந்த வில்லனுக்கு சொல்லப்பட்ட அந்த பேக் ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவும் ஜஸ்டிஃபைங்கா இல்லனாலும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பேக் ஸ்டோரி. இது வரைக்கும் நீங்க யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் படம் வந்து சல்யூட் 2022ல ரிலீஸ் ஆன படம். துல்கர் சல்மான் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாப்ல. ரோஷன் ஆண்ட்ரூஸ் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இது ஆக்சுவலா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல, சோனி லெவல்ல ரிலீஸ் ஆச்சு கொரோனா டைம்ல. இது ரொம்பவே சூப்பரான ஒரு படம். எதுக்காக சொல்ற, த்ரில்லர் படங்கள்ல ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பாப்ல, கடைசியில அந்த வில்லனை எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி முடியும். ஆனா இந்த படத்துல அந்த வில்லனை பிடிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன்ல போகும், வில்லனை பிடிக்கிற லெவல்ல போகும்போது அவன் தப்பிச்சிருவான். சோ வில்லனோட கதையா அவங்க முடிக்கவே இல்லை, அப்படியே தான் நிறுத்திருப்பாங்க. லைக் கொரியன் படங்கள்ல வர்ற மாதிரி மெமரிஸ் ஆஃப் மர்டர் படத்துல கடைசியில அந்த சைக்கோ கொலைகாரனை பிடிக்கவே முடியாது, பிடிக்க முடியாம தான் படத்தை ஸ்டாப் பண்ணுவாங்க. சோ அதே கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் படமுமே வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் போற வழி எல்லாமே சூப்பரா எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லயே நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அந்த எண்ட் எனக்கு புரியல, என்ன சொல்ல வராங்கன்னு புரியலன்னு சொன்னாங்க. சோ கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு அந்த எண்ட் புரியுதா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் மூவி பார்க்கலாம். அஞ்சம் பாதிரா 2020ல ரிலீஸ் ஆன படம். ரீசெண்டா மலையாளத்துல வந்த த்ரில்லர் படங்கள்லயே இது ரொம்பவும் ஃபேமஸான பாப்புலரான ஒரு படம். போபன் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அவரோட கேரக்டர் வந்து ஒரு கிரிமினாலஜிஸ்ட், போலீஸ்க்கு வந்து கொலைகளை சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர். இந்த படத்தோட பிளாட் நிஜமாவே நடந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி எழுதப்பட்டதுதான். அதனாலேயே இந்த படம் வந்து ரொம்பவும் கிரிப்பிங்கா, ரொம்பவும் சூப்பரா எழுதிருப்பாங்க. தொடர்ந்து நடக்கிற சீரியல் கொலைகளை போலீஸ் எப்படி சால்வ் பண்ணாங்க, அந்த கொலைகளுக்கு யார் காரணம் அப்படிங்கறத படம். ஒரு நார்மல் ஸ்டோரி தான். ஸ்கிரீன் பிளே வைஸ் இதை ரொம்பவே சூப்பரா மாத்திருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இது ரொம்பவே ஃபேமஸான படம். பார்க்காத யாரா இருந்தா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் படம் வந்து மும்பை போலீஸ் 2013 ரிலீஸ் ஆன படம். பிருத்திவிராஜ் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. ரோஷன் ஆண்ட்ரூஸ் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அவரோட யூனிக் இன்வெஸ்டிகேஷன் டிராமாவா இந்த படம் இருந்தது, வித் அன்ஃபர்கெட்டபிள் கிளைமாக்ஸோட. படத்துல பிருத்திவிராஜ், ஜெயசூர்யா, ரஹ்மான் இவங்க 3 பேர் தான் ஸ்டோரியை லீட் பண்ணி கொண்டு போவாங்க. இந்த படத்தை வந்து இப்ப ரீசெண்டா ஹிந்திலயும் டப் பண்ணிருந்தாங்க, தேவான்னு சொல்லிட்டு. பெருசா வரவேற்பு இல்ல ஹிந்தில, ஆனா இது மலையாளத்துல மிகப்பெரிய ஹிட் இந்த படம். அண்ட் முக்கியமா கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் வந்து ரொம்ப போல்டா சொல்லிருப்பாங்க. இப்ப அது ரொம்ப, இந்த படத்தை நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா 2013ல அந்த படம் பார்க்கும்போது அவங்க சொல்ல வந்த விஷயம் வந்து அந்த டைம்ல யாருமே அதை பேசாத விஷயம். அதை அவங்க பேசி அதை கதையில ஒரு விஷயமா கொண்டு வந்து அதை ட்விஸ்டா ரிவீல் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு 3 போலீஸ் ஆபீசர் வந்து ஃப்ரெண்டா இருப்பாங்க. அதுல ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து பப்ளிக்கா சுடப்பட்டு கொல்லப்படுவாரு. சோ அந்த கொலைக்கு காரணத்தை அவரோட ஃப்ரெண்டே விசாரிப்பாரு. கிட்டத்தட்ட அந்த கொலைக்கு யார் காரணம் அவர் விசாரிச்சு முடிக்கும் போது அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிப்பாரு. அதனால அவருக்கு மெமரி லாஸ் ஆயிடும். ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல திரும்ப அந்த கேஸ் அவருக்கே கொடுப்பாங்க. நீ தான் இந்த கேஸ் ஆல்ரெடி விசாரிச்சு குற்றவாளி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க, சோ நீ பழசெல்லாம் மறந்தாலும் பரவாயில்ல, நீ திரும்ப இந்த கேஸை விசாரிச்சு குற்றவாளி நீயே கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. சோ திரும்பவும் ஞாபக மறதியில இருந்து திரும்ப அவர் அந்த கேஸை விசாரிப்பாரு. திரும்ப அந்த குற்றவாளி கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறத படம். அந்த குற்றவாளி யாருங்கிறது கிளைமேக்ஸ் ட்விஸ்டா பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொல்லிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ண வேண்டிய ஒரு படம் இது. நெக்ஸ்ட் மூவியும் பிருத்திவிராஜ் மூவி தான், மெமரிஸ். இதுவும் சேம் 2013ல தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரே வருஷத்துல 2 இன்வெஸ்டிகேஷன் படங்கள் நடிச்சு அதுவும் ஹிட் ஆக்கிருந்தாரு பிருத்திவிராஜ் அந்த டைம்ல. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஃபேமஸ் ஜீத்து ஜோசப் தான், திருஷ்யம் எடுத்தார் இல்லையா, அந்த டைரக்டர் தான். அண்ட் இந்த படத்தை தமிழ்ல ஆராதி சினம் சொல்லிட்டு ரீமேக்கும் பண்ணாங்க. அறிவழகன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அருள்நிதி ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அது இந்த படம் தான், மெமரிஸ் தான். தமிழ்ல இந்த படம் பெருசா வரவேற்பு கொடுக்கல, ஆனா மலையாளத்துல இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். மிகப்பெரிய ஹிட்டும் ஆச்சு. அண்ட் ஸ்கிரீன் பிளே வைஸ் ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாங்க. கதைப்படி பிருத்திவிராஜ் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர், ஆனா அவரோட ரோல்ல அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. குடிக்கு அடிமையா இருப்பாரு ஒரு சில காரணங்களால. தொடர்ந்து நடக்கிற சீரியல் கொலைகளை இவரால் தான் கண்டுபிடிக்க முடியும்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவரை ஃபோர்ஸ் பண்ணி அந்த வேலையை செய்ய வைப்பாங்க. ஒரு பக்கம் குடிக்கு அடிமையா இருந்தும் ஒரு பக்கம் அந்த கேஸையும் விசாரிச்சு கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப சூப்பரா
அருமையா பண்ணிருப்பாரு. இந்த படத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன் ஒண்ணு என்ன அப்படின்னா, குடிக்கு நம்ம இவ்வளவு அடிமையா இருக்கோன்றத ஒரு கட்டத்துல அவர் ரியலைஸ் பண்ணுவாரு. அதுல இருந்து அவர் குடிக்க மாட்டாரு. அந்த ரியலைசேஷன் வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் அவர் ரொம்ப உள்வாங்கி சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த சீன் நீங்க பார்க்கும்போது நான் சொல்றது ஞாபகம் வரும். படமாவே இது ரொம்ப சூப்பரான படம். அந்த சைக்கோ கொலைகாரனுக்கு நமக்கு சொல்லப்பட்ட அந்த பேக் ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படம் இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன 5 படங்களுமே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜானர் தான். சில படங்கள் தமிழ் டப்பிங்ல இருக்கு, சில படங்கள் மலையாளம் மட்டும் தான். இந்த 5 படங்கள் தான் மலையாளத்துல இருக்குன்னு கிடையாது. இதை விட பெஸ்டான படங்களும் இருக்கு. எனக்கு இப்போதைக்கு ஒரு 5 படம் லிஸ்ட் பண்ணலாம் தோணுச்சு. அதான் இந்த 5 படம். இந்த மாதிரி ஜானர் வைஸ் பெஸ்ட் படங்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நல்லா சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரீல் பெட்டி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.